வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரொட்டேட்டரும் 9 கலப்பு தான் நம்ம ஓட்டணும். ரெண்டுமே இந்த பதிவிலே ஒரே இதிலே போடலான்னு தான். கேட்பீங்க, எங்கே இத்தனை நாள் வீடியோ காணான்னு. வண்டியை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை பாருங்கள். டிப்பர் பார்த்திங்கன்னா ஒன் சைடு நிற்கிது. எந்த ஒரு வேலையுமே இல்லை. லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கப்புறம் இன்ன வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே கிடக்கல, அப்படியே கிடக்குது. வண்டியில் மேலே ஏறி காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக குப்பை அடிச்சு போய் கிடக்குது. வண்டி மறுக்கடை பார்த்தானே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு எதாவது கிடக்குதுன்னு. எந்த ஒரு வேலையுமே இல்லை நண்பா. அப்போதான் வேலை சுத்தமாக டல்லாகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஏரியா சைடில் அதிகம் மழையும் பெய்யல. மழை பெஞ்சிருந்தா ஏதாவது தண்ணி இருந்தால் கூட விவசாயம்லாம் பண்ணுவாங்க. மழை எது அதிகம் பெய்யலை. பார்த்திங்கன்னா 1-2 இந்த டிப்பர் தான் நண்பா ஓடுது. டிப்பர் அதுவும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. எதுவும் ஒன்று அதிக பெருசாக ஓடலை. உங்கள் ஏரியா சைடு இந்த மாதிரி தான் இருக்குங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. சுத்தமாக தண்ணி இல்லை, போர்லேயும் வற்றிருச்சு. இதெல்லாம் பாருங்கள், இது மட்டும்தான் பாயும், அங்கிட்டுமே பாயலை நண்பா. இது பாயிற அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. போர் பார்த்திங்கன்னா விட்டு விட்டு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. 7.5 ஹெச்பி மோட்டரே ஊற விட்டு தான் தண்ணி வருது. ரொம்ப போரில் டல்லாகிடுச்சு. கேணி இருக்கிற எல்லா கேணியுமே வற்றிருச்சு. ஊற்றுலாம் கிடையாது நண்பா, எல்லாமே போர் தான். ஊற்று ஓரளவுக்கு மழை பெய்யல, அதனால் போர் தான். போருமே பார்த்திங்கன்னா தண்ணி வற்றிருச்சு இன்றைக்கி. அதனால் கோழிக்கெலாம் கிடையாது நண்பா, நம்மளுக்கு தான் சொந்த காடு தான். இங்கே மேற்கு ரோட்டுக்கிட்ட 9 கலப்பு அந்த வயக்காடு பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா 9 கலப்பு தான் ஓட்ட போகணும். ரொட்டேட்டர் பார்த்திங்கன்னா அதுவும் நம்மளுக்கு தான். சும்மா கொஞ்சம் கொள்ளு இருக்குது நண்பா, நம்மளே விதைச்சி ஓட்டிக்கலாம். இப்போ ஓட்டி ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த இந்த 3 மாதம் கிடக்குது. மார்கழி, தை, மாசி, பங்குனி முடிஞ்சிருச்சுங்களா மழை காலம், இல்லை பனிக்காலம். அடுத்தது மாசி, பங்குனி, சித்திரை. இந்த 3 மாதம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா சைடில் வெய்ய போட்டு கொளுத்தி எரியும். ஆட்டுக்கெலாம் ஒன்றுமே பார்த்திங்கன்னா கூழலை, அதாவது தீனி இல்லை. அதுக்காக பார்த்திங்கன்னா கொள்ளு, கொஞ்சோண்டு கம்பு, கொஞ்சோண்டு சோளம் வாங்கி நிலனுக்குள்ளே விதைச்சி விட்டு தண்ணி விடலாமேன்னு, ரொட்டேட்டர் போட்டு ஓட்டி விடலாமேன்னு சொல்லி இன்றைக்கி அந்த நண்பா வண்டி எடுக்க போகிறேன். முன்னாடிலாம் பாருங்கள் பம்பர் பூரா எப்படி கிடக்குதுன்னு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி நவுத்துனதுக்கப்புறம் தெரியும். டயரில் கீழே அடியில் பார்த்திங்கன்னா அந்த கரையாக பிடிச்சிருக்கிறது தெரியும். அது வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். அந்த வண்டியை பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு. ஓகே நண்பா, நான் வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு அப்படி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டலாம். முடிஞ்சால் தான் 9 கலப்பு ஓட்ட முடியும் இன்றைக்கி, இல்லைன்னா வேறு அந்த காமன் ரொட்டேட்டர் வீடியோ தான் வரும் நண்பர்களே. ஆனால் பார்த்திங்கன்னா சாயங்காலம் தான் ஓட்ட போவேன். இப்போதைக்கு எதுவும் இல்லை. வேறுங்களில் எப்படி தயிர் ஓட்டு கட்டி வச்சுருக்கேன்னு. மரத்துக்கடையில் நிப்பாட்டினா அந்த காக்காத்தோட தாங்க முடியல. எப்படி போட்டு கட்டி வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. இதுக்கு கட்டினது நான் தான் கட்டியிருக்கிறேன். அந்த லட்சணத்தில் கட்டியிருக்கிறேன் பார்த்துக்குங்க. என்ன இதாவதாச்சு, இங்கிட்ட வந்துட்டாச்சு. இங்கிட்ட ஒரு பக்கம் எங்கிட்ட போட்டு கட்டி வச்சுருந்தேன். இது சும்மா தான் இருக்குது. எங்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா பிரேக்கை போட்டு லாக் பண்ணி சேர்க்குறேன். ரைட், டெலிவரி எடுக்கலாமா? அதான் மடிச்சு வச்சிடலாம். மடிச்சுக்கிட்டே போட்டால் வேறு கிடக்கு கம்முன்னு. மறுபடியும் ஓட்டி முடிச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்ட அப்படி தான் பளிச்சுன்னு இருக்குதா. அப்படியே சிட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்றாவே தான் கிடக்குது. என்ன பண்ணுறது? என்ன தான் துடைச்சாலும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் துடைச்சாலும் அந்த காக்காப்பிலாம் போக மாட்டேங்குதுப்பா. அதெல்லாம் கழுவுனா தான் போக மாட்டேங்குது. கழுவுல வண்டியில் போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க இல்லை எப்படி கிடக்குதுன்னு. இது எடுத்து பல வருஷம் ஆன மாதிரி கிடக்குதா. அவ்வளோதான் நண்பா, சீசன் முடிஞ்சிச்சு. எப்படியாச்சும் ஏதோ ஒரு நாள் கன்று இருக்குது நண்பா, எடுத்து வண்டி நீட்டாக ஒரு கழுவி வச்சிடலாம். பூரா வருங்க மண் துடைக்கலாம் நண்பா. பேனட் மட்டும் இருந்தால் துடைக்கலாம்.
போகிற பக்கம் இதெல்லாம் இதுக்குள்ளேலாம் போட்டு எப்படி போட்டு துடைக்கிறது? இதெல்லாம் கழுவி தான் ஆகணும். வண்டிக்கு வேறு க்ரீஸ் அடிக்கணும், ஏர் செக் பண்ணணும், இன்ன வரைக்கும் செக் பண்ணல. கண்ணாடி நேராக வச்சுக்கலாம். சாவி எடுத்துக்கலாம். எத்தனை பேர்த்துக்கு இந்த கீ செயின் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜிமிக்கி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, ஒரு 2 நிமிஷம் ஐடியலில் ஓடட்டும். ஏன்னா வண்டி எடுத்து பல நாள் ஆகுது. 2 நிமிஷம் ஐடியலில் ஓடணும். ரேஸும் பண்ணக்கூடாது நண்பா. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே வண்டி கண்டினியூஸாக ஓட்டிகிட்டே இருந்தாலும், இப்போ நைட்டு நிப்பாட்டி காலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அந்த ஆயில் பூரா கீழே போயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோடனே ரேஸ் பண்ணக்கூடாது. 2 நிமிஷம் ஐடியலில் ஓடட்டும். அதுக்குள்ளே ஒரே ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். போகலாம், போயிட்டு இது ஓட்டலாம் நண்பா. முடிஞ்சால் சாயங்காலம் ஓட்டுறதையும் எடுத்து போடுறேன். இல்லைன்னா அந்த வீடியோ தனி வீடியோவாக தான் நண்பர்கள் வரும். வெயில் பார்த்தீங்களா, பாருங்க எல்லாம் பூரா காஞ்சி போய் கிடக்குதா. காலையில் சொன்ன மாதிரியே எல்லா பக்கமும் தண்ணி இல்லை நண்பா, எல்லாம் ட்ரை. இன்னும் 3 மாதம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம்தான். அடுத்த இந்த 3 மாதத்தில் ஏதாவது வீடியோ வந்தால் அப்டேட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், வெறும் மாட்டுக்கு தீவன பயிர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக காஞ்சி வச்சு இன்னும் 3 மாதத்தில் ஃபுல்லாக காஞ்சி போயிடும். இருக்கிற 1-2 பச்சையும் காஞ்சி போயிடும். இல்லை பாருங்களேன் எப்படி கிடக்கும். ஓகே நண்பா, நம்ம ஃபீல்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, நம்ம ஃபீல்டில் வந்தாச்சு. எங்கடா வயக்காட்டுக்கு நடந்து போவேன்னு பார்க்காதீங்க. நம்மளுக்கு வெறிப்பாக இன்றைக்கி நெல் அறுத்துட்டாங்க. நம்ம வண்டி பவர்ட்ரக்கு பார்த்திங்கன்னா நெல் பிடிக்க வந்துச்சு. இங்கிட்ட நம்ம வண்டி இங்கிட்ட நிற்கிது. எடுத்து ஓட்டலாம். லெட் பி கண்டினியூ வீடியோ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை நம்ம பிரதர் தான் ஓட்ட போகிறாரு. ஹே ப்ரோ, கண்டினியூ. இதை அப்புறம் ஓட்டிக்கலாம். அதை மட்டும் ரிவல் சுட்டு 2 சுற்று ஓட்டு. அதுக்கப்புறம் ஓட்டி முடிச்சு கடைசியாக ஓட்டிக்கலாம். ஓகே நண்பா, ஓடிட்டுருக்க கீர் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டில் 15 RPMல ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி என் தம்பி அதை பக்கத்தில் இருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா அவனை ஓட்ட சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் நண்பா. ஏற்றியே முடியாதுல. பேசிங்க பாருங்க. ஆல்ரெடி ஓட்டின கார்டு தான். இதை என்னடா ஃபினிஷிங்கை கேட்குறீங்கன்னா கேட்காதீங்க.
இதில் கட்ட அடிக்க முடியாது நண்பா, அதனால் பார்த்தீங்கன்னா திரும்பி வர சொல்லிட்டேன். என்னோட ப்ரோக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வச்சுருக்காரு. என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் 735 FE கிர்லோஸ்கர் இன்ஜின் 2007 மாடல். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இவர் வச்சுருக்காரு. இப்போ ஓடிட்டு இருக்கிறவருக்கு பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு அந்த வண்டி. அந்த நான் சொன்னல நெல்லுக்காடு, நெல்லங்கட்டை, இப்போ நடந்து வந்தோம் பார்த்தீங்களா, அந்த காடு பார்த்தீங்கன்னா என் தம்பி தான். அவன் நெல் இன்னைக்கு அந்த காடு அறுத்தனால இன்னைக்கு வந்திருந்தாங்க. அவ்வளோதான் நண்பா, முடிஞ்சுது. எனக்கு ஒரு சுற்று ஓட்டினா ஃபினிஷ். அநேகமாக சாயங்காலம் எப்படி இருந்தாலும் 9 போடுற வீடியோ எடுப்பேன். சப்போஸ் எடுக்கலைன்னா அதுக்காக இப்போயே சொல்லியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு யுவோ டெக் ப்ளஸ் இந்த வண்டி பிடிக்கணும்னாலும் மறக்காமல் ரெட் அண்ட் க்ரீன் ஒரு ஹார்ட் மட்டும் கமெண்டில் போட்டு விட்ருங்க நண்பா. நன்றி. ஓகே நண்பா, விதைச்சி ஓட்டினதுக்கா ஓட்டி முடிச்சாச்சு. ஓட்டி கரையும் போட்டாச்சு. தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா, தெரியும் தண்ணி வேறு தெரியுதா. இது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிக்காக நம்ம போட்டது, செம்பிளி ஆட்டுக்காக. அங்கே மேய்கிறது அதுவல்ல, அது வேறு. இன்னும் 3 மாதத்துக்கு எதுவும் மேவில்லாதனால இங்கே போட்டிருக்கு தனியாக. இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து சத்த நேரம் விட்டுக்கலாம். பிடிச்சாச்சு. இது நான் பிடிச்சேன் கரை, நல்லா பிடிச்சிருக்கேண்ணா. அதுக்கும் வண்டி பார்த்திங்கன்னா தேவரங்காய் தாம்படிக்கு போயிடுச்சு நண்பா. அதனால் சித்தப்பா வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். டிப்பர் மட்டும் அந்த இடத்துல கழட்டி விட்டு போயிட்டார். தண்ணி பார்த்திங்கன்னா அந்த இது பாஞ்சிட்டு நண்பா. இப்போ தான் பாய்ச்சி வருது. சரி நம்ம போய் கிளம்பலாம். அவர் பாட்டை பார்த்திங்கன்னா பாய்ச்சிட்டு வருவார். நம்ம கிளம்பலாம் நண்பா. போயிட்டு 9 கலப்பை மாட்டிகிட்டு வந்து வயக்காட்டை பார்த்திங்கன்னா ஓட்டலாம். 9 கலப்பை போல் ஓட்டலாம். ஆனால் வெய்ய இந்த போல் பழக்குது, பார்க்கலாம். கொஞ்சம் லேட்டாக தான் வரணும். ஓகே நண்பா, 9 கலப்பை மாட்டும் போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஈவினிங் 4:43 ஆயிடுச்சு நண்பா. அதாவது கிட்டத்தட்ட 5 மணி ஆக போகுது.
அவ்வளோதான். இப்போ போயிட்டு ரொட்டேட்டரை கழட்டி விட்டு 9 கிளப்பு போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாடுலாம் இப்படியே கட்டி கிடக்குது. இதுக்கு போயிட்டு ஒரு கற்று குளத்தறுத்து போட்டு அதாவது அதுக்கு ஏதாவது தீனி போட்டு கிளம்பலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் வீடியோன்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா டே விலாக் மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். மாட்டு கோலம் போட்டாச்சு, சாப்பிட்டுட்ருக்கு. எங்கள் ஊர் சைடு பேசி பேசி அதே பாஷை வருதுன்னு ஒவ்வொரு சைடு கோலம் தான் சொல்லுவீங்க. மாட்டுக்கு தீனி போட்டாச்சு, எதுவும் தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. போகலாம். போயிட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் நண்பர்களே, ரொட்டேட்டர் வீடியோ 9 கிளப் வீடியோன்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது அப்படி இல்லை, அப்படியே பிளான் சேஞ்ச் ஆன மாதிரி இன்றைக்கி டே விலாக் மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். காலையிலேருந்து நான் என்ன பண்ணேங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா வீடியோ ஒன்று விடாமல் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபுல் வீடியோ பார்க்காதவங்களுக்கு பாதியில் கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வண்டி கொண்டு நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் படுத்தா போட்டேன். அப்படியே மரத்துக்கடி நிப்பாட்டினாலும் இங்கே மேலே பாருங்கள் பூரா காக்கா அந்த மாதிரி தான் உட்காந்துருந்தேன். இது ஒரு தொல்லை நண்பா. மறுபடியும் படுத்தா எடுத்துகிட்டு ரொட்டேட்டரை கழட்டிட்டு 9 கிளப்பை மாட்டிட்டு போய் நம்ம வயக்காடு பார்த்திங்கன்னா போய் ஓட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து போய் 9 கிளப் மாட்டுறேன். மாட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கிளப்பை மாட்டியாச்சு நண்பா. அவ்வளோதான், மாட்டி முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம ஃபீல்டு கிளம்பலாம். ஓகே நண்பா, ரோட் ரன்னிங் பெருசாக ஒன்றும் இருக்காது. அப்போ காலையில் போய்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். போயிட்டு ஃபீல்டுக்கு போய்ட்டு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, நம்ம ஃபீல்டுக்கு வந்தாச்சு. கண்டினியூ பண்ணலாம். ஹை ஃபஸ்ட்டில் 14 RPM வச்சுக்கலாம். குறுக்கோலை ஓட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட் அளவு. பதினாலு RPM நண்பா. 6 RPM ட்ராப்பில் ஓடிட்டுருக்குது. ஹை ஃபஸ்ட்டு தான். மொதல் அளவு ஓட்டியாச்சு நண்பா. ஓட்டி முடிச்சாச்சு. அடுத்து 2வது அளவு. ஃபுல் வீடியோ எடுத்து போடலாம். இது ஃபுல் வீடியோ எடுத்தால் ரொம்ப லென்த்தாகவும் போயிடும். அது ஷார்ட் வீடியோவாக கொஞ்சம் விட்டு எடுத்து போட்டால் டே விலாக் மாதிரி ஆயிரும். சரி, இன்றைக்கி அப்படியாச்சும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி தான் விட்டு எடுத்து போடுறேன். அதனால் எல்லாம் பாட்டாக தான் நண்பா வரும்.
ஓகே நண்பா, இதான் கடைசி வெயில். கிட்டத்தட்ட ஓட்டி முடிக்க போகிற கடைசி வெயிலில் உழவு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் கேமராமேன் எடுத்தார் வீடியோ. எப்படி இருந்துச்சு என்னான்னு தெரில, நானும் வீடியோவும் பார்க்கல. ஓகே நண்பா, உங்களுக்கு 2 வீல் டிரைவ்க்கும் 4 வீல் டிரைவ்க்கும் கம்பேரிசன் வீடியோ இதிலே போடுறேன். ஏன்னா நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன், அது வீடியோ இப்போ போடுறேன், அப்படியே பாருங்களேன். இங்கே லிவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், கருப்பு சிவப்பு எந்த இடத்துல வச்சுருக்கேன்னு, அதாவது பிசிடிசி லிவர் எந்த இடத்துல வச்சுருக்கேன்னு பாருங்கள். 4 வீல் டிரைவு ஆஃப் பண்ணியாச்சு. ஆர்பிஎம் பார்த்துக்கோங்க, ஓட்டுறேன். இந்த வீலை பாருங்கள், அந்த வீலை பாருங்கள், தெரியுதுங்களா? வண்டி போகிறது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் பிடிச்சி போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படியே 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் நண்பா 2 வீல் டிரைவ்க்கு 4 வீல் டிரைவ்க்கு உள்ள கம்பேரிசன். அதனால தான் நண்பா ஹையர் ஹெச்பி, அதாவது ஹையர் ஹெச்பினோட 45 ஹெச்பிக்கு மேலே போயிட்டாலே 4 வீல் டிரைவ் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தான் பெட்ரு. ஏன்னா இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே நண்பா, வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. பாய் நண்பர்களே.